வணக்கம் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி. இது நமது சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இப்போ சாம்பியன்ஸ் டிராஃபி நடந்துன்னு இருக்குது. நேற்று வீடியோ போட முடியல, இன்றைக்குமே காலதாமதம் தான். அந்த வகையில் இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் நடந்துகிட்டு இருக்குது, நடக்க போகுது. ஓகேங்களா, 2:30 ஆரம்பிக்குது. பட் பாகிஸ்தான் டைம் பிரகாரம் அங்கே 2 மணிக்கு, அதை வச்சு தான் நம்ம பேஸ் பண்ணி எடுத்துருக்குறோம். இன்றைக்கி ஸ்டார் சேஞ்சிங் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். 2 வகையாக பிரிக்கணும் இந்த மேட்சை, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் சொல்லிட்டு. அந்தமாரி பிரித்தா தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்க முடியும். ஓகேங்களா, அந்த வகையில் சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் யார் யார் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டெம்போ பவுமா அவர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா நல்லா பண்ணுவார். ஏடன் மார்கரம் இவருமே செகண்ட் பேட்டிங் பண்ணால் நல்லா பண்ணுவார். லுங்கி நிகிடி ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாரு அப்படின்னா நல்லா பண்ண வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் பவுலிங்கில் ஒரு டீசெண்டான பவுலிங் பண்ணுவார். மார்க்கோ ஜென்சன் இவரையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இவர் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் நல்லா பண்ணுவார், செகண்ட் பவுலிங்லேயும் நல்லா பண்ணுவார். ஓகேங்களா, டேவிட் மில்லர் செகண்ட் இன்னிங்ஸில் ஃப்ளாப்பாக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாருனா இவர் ரன்னை குவிப்பார். ஓகேங்களா, ரியான் ரிக்கல்டன் ஒரு ஆவரேஜாக இருக்கக்கூடிய பிளேயர், பட் ஒரு டீசெண்டான இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது அப்படி ஒரு டூ ஆர் டை மேக் ஆர் பிரேக் பிளேயர்னு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி அந்தமாரி ஒரு அமைப்பில் இருக்குது. என்ரிச் கிளாசன், ரியான் ரிக்கல்டன் 2 பேருமே ஒரு சேம் கேட்டகரியில் இருக்க பிளேயர் தான். ககிசோ ரபாடா அவரையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தம் 7 பிளேயர் சொல்லியிருக்கேன். ரியான் ரிக்கல்டன் இல்லை என்ரிச் கிளாசன் யார் உங்களோட அமைப்பில் செட் ஆகிறாங்கன்னு பார்த்தா அவங்கள ட்ரா பண்ணிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இல்லைனா டெம்போ பவுமாவை நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க இன்கேஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா. ஆஸ்திரேலியன் டீமில் மேத்யூ ஷார்ட் அவர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாரு அப்படின்னா ஃப்ளாப் ஆக அதிக வாய்ப்புகள் இருக்குது. மார்னஸ் லபுஷன் அவருமே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஃப்ளாப் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா ஒரு டீசெண்டான ஒரு கேமியோவை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது சில சமயம் நடக்கும், சில சமயம் நடக்காது. நடந்தால் எல்லாமே ஓவராலாக நடந்துடும். நிறையா தடவை நம்ம ஃப்ளாப்புன்னு சொல்லி 200% நடக்கும். ஓகேங்களா, 10ல் 8 தடவை கரெக்டாக இருக்கும். பென் டார்சிஸ் இவர் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாரு அப்படின்னா இவர் ஃப்ளாப் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணணும், நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. அந்த வகையில் ஓவராலாக ஃபில்டர் பண்ணி பார்க்கும்போது ஸ்டீவ் ஸ்மித்து, கிளென் மேக்ஸ்வெல், சீன் ஆபர்ட் அவர் விளையாடுவாராலேன்னு தெரில, விளையாண்டா அவர் சூஸ் பண்ணிக்கோங்க. நாதன் எலிஸ், டி ஹெட்டு, டிராவிஸ் ஹெட்டு, ஜோஷ் இங்கிலீஷ், மார்னஸ் லபுஷன் ஏன்னா அவர் பேட்டிங்கும் பண்ணுவார் பவுலிங்கும் பண்ணுவார் மார்னஸ் லபுஷன். ஸோ ஏதாச்சும் ஒரு இன்னிங்ஸில் அவர் பெஸ்ட்டை கொடுத்துருவார். ஓகேங்களா, அதனால் நீங்கள் அவர் சூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் நண்பர்களே. டாஸ் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டாஸ் சவுத் ஆஃப்ரிக்கா இன்றைக்கி டாஸ் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. கேப்டன் விசியாக நீங்கள் யார் யாரை ட்ரை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஸ்டீவன் ஸ்மித் அவர்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது ஒரு பக்கம் நின்று ஸ்டாண்ட் பண்ணி ஒரு மேட்ச்சை முடிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா நாதன் எலிஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணும் பட்சத்தில். ஓகேங்களா, இந்த 2 பேரும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பக்கம் சவுத் ஆஃப்ரிக்கன் டீமில் ஏடன் மார்கரம் அவர் நீங்கள் செகண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மார்க்கோ ஜென்சன் அவர்களை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கேப்டன் விசியாக. ஸ்கோர் ஃபஸ்ட் ஒரு 270 ப்ளஸ் நியர்லி 300 வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். டெலகிராம் சேனலில் நிறைய அப்டேட்ஸ், நிறைய டெமோ டீம்ஸ் இதெல்லாம் நம்ம கொடுப்போம். அதையும் நீங்கள் பார்த்து நீங்கள் உங்கள் டீம் மேக் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன், இல்லைனா கமெண்ட்டில் நீங்கள் அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ், நிறைய டீம்ஸ், நிறைய ஒரு அப்டேட்ஸ்லாம் அதில் தான் வரும் டெலகிராமில். ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.